ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்டு இருக்கோம். The sum of two numbers is 1162/3 percentage of the second number, then ratio of the first number to the second number. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு நம்பர் அது எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போ எக்ஸு ஒய்ன்னு அதுக்கு நேம் பண்ணிக்கலாமா? எக்ஸு ஒய். உங்களை என்ன கேட்குறாங்க? ரேஷியோ, அதாவது எக்ஸ் இஸ் டு ஒய், தட் இஸ் எக்ஸ் பை ஒய். இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா என்ன எப்படி இருக்குன்னா 1162/%. இது பாருங்கள், இம்ப்ராப்பர் மிக்சடில் இருக்குது, நான் இம்ப்ராப்பரில் மாற்றிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 6 3s are 18, ரிமைண்டர் 1, 1 3s are 4, 3 4 8, 2/3னா இதை ஆட் பண்ணிங்க. 350 டிவைடட் பை 3 பர்சன்டேஜ்ன்றனால ஒரு 100 ஆஃப் த செகண்ட் நம்பர்னால் நம்ம செகண்ட் நம்பரை எது எடுத்திருக்கோம்? ஒய். இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் 35 350 டிவைட் பை 300 ஒய். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளுமே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7, இது 6. ஓகேவா? இப்போது எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் 7/6ஒய்ன்னு இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பை ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்? ஒய்யை தனியாக ஒரு சைடு கொண்டு வரேன். 7/6 ஒய் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும் இந்த சைடு வந்தால். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சி எடுத்துட்டிங்கன்னா 7ல் 6 போச்சுன்னா 1/6 ஒய்ன்னு வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பை ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஒய் இந்த சைடு வந்துடும். எக்ஸ் டிவைட் பை ஒய், இந்த ஒய் டினாமினேட்டர் வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1/6ன்னு இருக்கும். 1/6னா பர்சன்டேஜில் எப்படி எழுதுவோம்? 1:6. இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா?